जय शिव शक्ति जय पांडव सेना। ओम 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 வீடு வீடாக மதுபன்னாக்கி வீர்கள் அசத்தியத்தை சாத்தியமாக்கினீர்கள். ஓம் சாந்தி. நீரில் தாமரை யுகல்பட்டி 12வது நாள். இப்ப நீங்க எல்லாருமே பாக்குறீங்க மதுபனுடைய டெம்பரேச்சர் 28-29 டிகிரி இருக்கு. இந்த டெம்பரேச்சர் ஒரு சகோதரர் என்ன பண்றாரு, சூடான ஒரு கோட்டு போட்டுக்கிறாரு. அப்புறமா யோகா பண்றதுக்காக உட்கார்றாரு. அதுக்கு மேல ஃபுல்லா ஃபேன் ஓடிட்டு இருக்குது. அப்படின்னா ரெண்டுமே எதிர்மறையான விஷயங்கள் ஆயிருச்சு இல்லையா? இதோடு சேர்த்து ஒரு ரிசர்வேஷன் சீட்ல உட்கார்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு எந்திரிச்சு போறீங்க, அந்த சீட்ல வேற ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப என்ன ஆகுது? நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ஒரு பக்கம் அந்த நபர் அவசியமாக போகணும், வண்டியில இடம் கிடையாது, நிக்கவும் இடம் கிடையாது. இருந்தாலும் எப்படியாவது நின்னுட்டாவது 4-5 மணி நேரம் பயணம் செய்யறாரு. இந்த விஷயங்கள்ல என்ன ஒரு வித்தியாசம்? ஒரு இடத்துல அந்த விஷயத்தை அந்த நபர் ஏற்றுக்கொள்வது கிடையாது, மற்றொரு இடத்துல அந்த விஷயத்தை ஏத்துக்கிறாரு. நான் அவசியமாக போகணும், உட்கார்ந்தோம் நின்னோம் எப்படியாவது சரியான நேரத்துல அந்த லட்சியத்தை, அந்த இடத்தை நான் அடைவேன். ஆகவே நமக்குள்ள ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் இருக்கணும். 2வது, இதனால நமக்கு என்ன கிடைக்குது, என்ன பயன் உருவாகுது, அந்த விஷயத்த முன்னால நம்ம பார்க்கும்போது, அந்த விஷயத்தினுடைய மனதளவை ஏற்றுக்கும் போது சாத்தியமற்றதையும் நாம சாத்தியமாக மாற்ற முடியும், முடியாததையும் நடத்தி காட்ட முடியும். நம்ம அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய இடத்துல ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, மனோகர் தாதி எங்க கிட்ட வந்திருந்தாங்க. நாங்க புதுசா மதுபன் வாசியா இருக்கோம். அப்போ எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, எங்க கிட்ட பேசுறது, இதுல எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட பிராக்டிஸ் கிடையாது. தாதி சொன்னாங்க, நீங்க எல்லாருமே இப்போ பேசணும், பெரிய பெரிய மனிதர்களுக்கு முன்னால நீங்க நின்னு பேசணும். 2 வார்த்தை கூட பேச தெரியாத ஒருத்தருக்கு அது ஒரு பெரிய விஷயமாக மாறுது இல்லையா? அப்ப நான் பாபாவுடைய ரூமுக்கு போயிட்டு பாபா கிட்ட சொன்னேன், பாபா தாதி என்ன பேச சொல்றாங்க, நான் எப்படி பேசுறது, எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ பாபா கிட்ட இருந்து ஒரு டச்சிங் கிடைச்சது. குழந்தையே, பாபா உனக்கு வரதானம் கொடுத்திருக்காரு, நீயே கல்பத்தினுடைய விஜய ரத்தினம். இந்த பாயிண்டினுடைய ஞாபகம் எனக்கு வந்தது, அதற்கான சக்தியும் கிடைச்சது. இந்த விஷயம் சரிதான். அதாவது நாம போன கல்பத்துல பேசியிருக்கோம், வெற்றி அடைஞ்சிருக்கோம், மறுபடியும் அதையே நம்ம செய்யணும்னா அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஆகவே சுலபமாயிருச்சு தானே. மேலும் அந்த நிகழ்ச்சியும் அப்படிதான் இருந்தது. இந்த அனுபவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாபா எப்படி என்ன பிரம்மகுமாரராக மாத்திருக்காரு. அப்போ மிகவும் நல்ல ஒரு கிளாஸ் என்னால செய்ய முடிஞ்சது. பாபாவை நான் அப்படியே அன்பா அரவணைச்சுக்கிட்டேன். அதுல முதல் நம்பர்ல வந்தது. ஆகவே நம்ம வரதானங்களுடைய நினைவுல இருந்து நடந்து பாபாவை துணையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா எது நடக்க முடியாதது அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது. அனைத்துமே சுலபம்தான், எளிமை மற்றும் சுலபமாக நமக்கு மாறிடும். இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகல் பட்டியல வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவங்களுக்காக தான் இந்த பட்டி இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த பட்டியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம முழுமையாக எப்படி பவித்திரமாக நிர்விகாரியாக மாற முடியும். தாமரை மலர் போல சேற்றில இருந்தாலும் தாமரை மலர் போல வாழ்க்கையை நம்ம உருவாக்கணும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முதல் விஷயம் மனசளவுல அதை நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2வது, யாருடைய கட்டளை, யார் நமக்கு இந்த ஸ்ரீமத் கொடுக்கறாங்க அதை உடனே நம்ம வச்சுக்கணும், அதன்படி நடக்கணும். 3வது, இதனால நமக்கு என்ன கிடைக்குது, எவ்வளவு மகத்தான வாழ்க்கை உருவாகுது, எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் கிடைக்குது, அதை முன்னால வச்சா எதுவுமே நமக்கு கஷ்டமா தோணாது, அனைத்துமே சுலபமாக எளிமையாக மாறிடும். ஆகவே இப்போ இன்னைக்கு முரளிக்கு வரோம். 31 டிசம்பர் 2007 வருடத்தினுடைய முரளி. என்று நாம் அனைவருமே ரிவைஸ் செய்ய போகக்கூடிய அந்த முரளியினுடைய தலைப்பு என்ன? இந்த புதிய வருடத்துல அகண்ட மகாதானி, அகண்ட நிர்விக்ன மற்றும் அகண்ட யோகி ஆகணும். அதோடு சேர்த்து வெற்றியின் மூர்த்தி ஆகணும். இதுதான் அந்த முரளியினுடைய தலைப்பு. அதுல இருந்து 3 விசேஷமான பாயிண்ட்ஸ் இப்போ எடுத்திருக்கோம். கஜானாக்களை வெற்றிகரமாக மாற்றி வெற்றியின் மூர்த்தி ஆகுங்க. பாபா கொடுத்திருக்கக்கூடிய கஜானா எதுவாக இருந்தாலும்
பல முறையில ரிவைஸ் ஆயிட்டே இருக்கும். எத்தனை கஜானாக்கள் எதை பாபா கொடுத்திருக்காரு. ஆனா கஜானாக்களை வெற்றிகரமாக மாற்றுவது எப்படி, எந்த விஷயத்துல கவனம் வச்சு நடந்தா பாபா கொடுத்திருக்கக்கூடிய டைம், நேரம், சங்கல்பம், ஞானம், குணங்கள், சக்திகள் ஆகிய அனைத்தும் எப்படி வெற்றிகரமாக மாத்த முடியும். சில நாட்களாக நான் ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். ஒரு புதிய முறையில சகோதரர் சொல்வது போல தினமும் ஏதாவது ஒரு புதுமை இருக்கும் இல்லையா வாழ்க்கையில. அதனால வாழ்க்கையில ஒரு உற்சாகம், சந்தோஷம் நிலைச்சிருக்கும். ஆகவே சில நாட்களாக நான் இந்த பயிற்சி செஞ்சேன். பாபா கிட்ட இருந்த மிகவும் சக்தி வாய்ந்த எனர்ஜி ஆத்மாவுக்கு வந்துட்டே இருந்தது. நான் சர்வ சக்திவானினுடைய இந்திர பாபாவுடைய குடை நிழலுக்கு கீழே இருக்கு. அவர்கிட்ட இருந்து சக்தி வாய்ந்த எனர்ஜி எனக்கு வந்துட்டு இருக்கு. அந்த எனர்ஜினால நான் நிரம்பிட்டு இருக்கேன். பாருங்க, ஒருத்தருக்கு நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிந்திக்க வேண்டியதா இருக்கும். முதல்ல நமக்குள்ள அது இருக்கணும், அந்த பொருள் நம்மிடம் இருக்கணும். அப்பதான் அதை திறந்த மனதுடன் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஆனா வாங்குறது என்றாலே வாங்குறது சுலபமாகிறது இல்லையா. பாபா கிட்ட இருந்து நமக்கு தூய்மையான சக்தி வாய்ந்த எனர்ஜி வந்துட்டு இருக்கு. நம்ம ஆத்மாக்கள் நிரம்பிட்டு இருக்கோம். இதனால மிகுந்த ஆனந்தம் வருது, மேலும் சுலபமாகுது, நேரமும் வெற்றிகரமாகுது. எப்படியே அனைத்து கஜானாக்களையும் வெற்றிகரமாக்கக்கூடியவர் எப்படி வெற்றியின் மூர்த்தி ஆகிறாரு. இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் அனுபவம் இருக்கு. நீங்க எல்லாருமே அனுபவசாலிகள் தான். கஜானாக்களை வெற்றிகரமாக்கி நடப்பவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலையும் சுலபமாக வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். பல விக்னங்கள், விஷயங்கள், சூழ்நிலைகளை எளிதாக கடந்து போயிருவாங்க. பிராக்டிக்கல் அனுபவம் இன்னொன்னு, வீட்டு குடும்பத்துல வாழக்கூடிய பாபாவினுடைய குழந்தை தினமும் பாபா முரளியில சொல்லிட்டே இருக்காரு. 4 சப்ஜெக்டினுடைய படிப்பு, ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவையின் மூலமாக பலவிதமான முறைகளில நாம் அனைவருமே சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இதற்கான வழிமுறைகளையும் கற்றுத்தரக்கூடியவர் பாபா. ஒரு நாள் அந்த விஷயங்களை கேட்டுட்டு இருந்த அந்த சகோதரருடைய மனசுல ஒரு எண்ணம் வந்தது. அவர் பெரிய ஆபீசர். அவர் நினைச்சாரு பாபாவுக்காக ஏதாவது செய்யணும், எப்படி மற்ற சகோதர சகோதரிகளுக்கு ஞானத்தை கொடுக்கணும், எதை பற்றி அவருடைய மனதுல ரொம்ப சிந்தனை இருந்தது. அவர் தன்னுடைய பெரிய சிஸ்டர் கிட்ட சொன்னாரு, பாபா சேவையை பத்தி சொல்லியிருக்காரு, ஆகவே நம்ம இதை செய்யணும், அதை செய்யணும், எப்படி செய்யணும், அப்படி செய்யணும். ஆனா சகோதரி கேட்டுட்டு அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஒரு முறை சொன்னாரு, 2 முறை சொன்னாரு, பல முறை சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு அது பிடிக்கல. சகோதரி அதை அவாய்ட் பண்ணிட்டே இருந்துட்டாங்க. அப்ப அவருடைய மனசுல ஒரு எண்ணம் வந்தது, ஏதாவது செய்யணும். பாபா தினமும் முரளியில சேவையை பற்றி சொல்றாரு. அப்ப அவங்க அதே சென்டர்னுடைய வேற ஒரு சகோதரி கிட்ட பேசினாங்க. இப்ப பாருங்க, ஒரு வாடகை வீடு எடுத்து தனியா நீங்க அப்புறமா உங்களுடைய தங்கச்சி 2 பேருமே சேர்த்துக்குங்க. தேவையான அனைத்து வசதிகளையும் நானு முழுமையா உதவி செய்வேன். ஆனா பாபாவுடைய சேவை தனியா செய்யணும். அந்த சகோதரி ஏத்துக்கிட்டாங்க. அவங்க தனியா ஒரு வீடு எடுத்து சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. பெரிய சகோதரி ரொம்ப கோவப்பட்டாங்க, நிறைய தடைகள் போட்டாங்க, விக்னங்கள் வந்தது, சூழ்நிலைகள் வந்தது. இருந்தாலும் அவங்க தனியாவே சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சேவை செஞ்சுட்டு இருக்கும் போதே அந்த பிரதர் கிட்ட ஒரு கார் இருந்தது. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிருச்சுன்னா, காலையில டிஃபன் முடிச்சுட்டு 9:30 மணி 10 மணிக்கு அவர் கிளம்புவாரு. பல இடங்களுக்கு போய் சேவை செஞ்சுட்டு சாயந்தரம் வருவாரு. அவங்க அந்த மாதிரி சேவை செஞ்சுட்டே இருந்ததுல நீங்க ஆச்சரியப்படுவீங்க, 33 சென்டர் ஓபன் பண்ணிட்டாங்க. 70 சிஸ்டர்ஸ்ங்க வந்தாங்க. ஒரு சகோதரியையும் அவங்க கூப்பிடவே இல்லை. தனியா 20 வருஷம் ஆயிருச்சு. 20 வருஷத்துல 33 சென்டர் ஓபன் ஆச்சு. 70 சகோதரிகள் வந்தாங்க. 26 சென்டர்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டப்பட்டது. மேலும் 60 கீதா பாடசாலை திறக்கப்பட்டது. ஆகவே சிந்தனை செஞ்சு பாருங்க, பாபா எவ்வளவு சேவை செய்ய வைக்கிறாரு. நம்ம பாபாவுடைய அனைத்து கஜானாக்களையும் வெற்றிகரமானதாக மாற்றிட்டா நிச்சயமாக வெற்றி ஒவ்வொரு அடியிலையும் நம்ம கூடவே இருக்கும். ஆகவே ஒவ்வொரு கணமும் நம்ம எப்படி கஜானாக்களை வெற்றிகரமாக மாற்றி நம்ம நடந்துக்கிறோம், எவ்வளவு பயன்படுத்துறோம், ஏன்னா நம்மள நாமளே கேட்கணும். அதற்கான அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எப்போதுமே என்ன செய்யணும், அலர்ட்டா இருக்கணும், கவனக்குறைவா இருக்கக்கூடாது. அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா நாம மாயாவினுடைய உலகத்துல, ராவணனுடைய ராஜ்யத்துல இருக்கோம். எந்த நேரத்திலயும் மாயா என்ற எதிரி நம்மை தாக்க முடியும். ஆகவே எப்போது அலர்ட்டா இருக்கணும். எல்லையிலும் இன்னைக்கு பார்டர் ஃபோர்ஸ் எவ்வளவு அலர்ட்டா இருக்கு.
பாகிஸ்தான் காஷ்மீர் பார்டர்ல எவ்வளவு அலர்ட்டா எல்லாமே மிலிட்ரிங்க இருந்துட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலயும் எதிரிகள் வந்து தாக்கலாம். ஆகவே எப்போதுமே அலர்ட்டா இருக்கணும். கொஞ்சம் கூட அலட்சியம் இருக்கக்கூடாது. இப்படி பாபா ஒரு முரளியில உதாரணம் கொடுத்திருக்காரு. பாருங்க, பிரம்மா பாபாவினுடைய வயது எவ்வளவு இருந்தது, இருந்தாலும் எப்படி யோகா செய்யறதுக்கு உட்கார்ந்தாரு பார்த்திருப்பீங்க. முழுமையா அலர்ட்டா உட்கார்ந்துருந்தாரு. அவ்வளவு பெரிய வயசுலயும் எந்த ஒரு சப்போர்ட்டும் எடுக்கல, எந்த ஒரு ஆதாரமும் எடுக்கல, கண்ணாடியும் கடைசி வரையும் போடல. அதோடு சேர்த்து கடைசி நாட்கள்ல முரளி நடத்தினாரு. உடல் நலம் சரியில்லைனாலும் கடைசி நாள்லயும் முரளி நடத்துறாரு. சேவை மிஸ் ஆகல. ஆகவே எப்போதுமே அலர்ட்டா இருந்தாரு. இப்ப சிந்தனை செய்யுங்க, எவ்வளவு பெரிய வயதுடைய ஒருவர் இன்றைய உலகத்துல எவ்வளவு அலர்ட்டா இருப்பாரு. பலருக்கு கட்டில்ல இருந்து எழுதுறது, அதாவது கட்டில இருந்து எந்திரிக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. ஆனா எப்போதுமே அலர்ட்டா, யாருடைய சேவைகள், யார் நமக்கு துணையா இருக்காங்க, கொஞ்சம் கூட அலட்சியமே கிடையாது. மேலும் சிந்தனை செஞ்சு பாருங்க, நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் உருவாகுது. எந்த பிறவியில புருஷார்த்தத்தினுடைய இந்த நேரத்தை வெற்றிகரமாக நம்ம செய்யும் போது 84 பிறவிகளுக்கு உயர்ந்த பாக்கியம் உருவாகுது. எவ்வளவு பெரிய பேரு. ஆகவே பெரும் பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பெரும் பேறுகளை முன்வைத்து நடந்தால் எதுவுமே கடினமாக தோணாது. அனைத்தும் சுலபமாக எளிமையாயிரும். ஆகவே அலர்ட்டா இருந்தா ஒரு பிறவியில 84 பிறவிகளுக்கான உயர்ந்த பாக்கியம் சேமிக்கப்படுதுன்னா எவ்வளவு கவனமா நடக்கணும். இன்றைய உலகத்துல எங்கேயாவது திருவிழா நடந்தா, ஒரு மாத திருவிழான்னு வச்சுக்கோங்க, மக்கள் எவ்வளவு நேரமா இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போவாங்க. அடுத்தது இரவு முழுவதுமே அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க கடை திறந்து உட்காந்துக்குவாங்க. ஏன்னா வருமானம் கிடைக்குது. ஒரு மாசத்துல நல்லா சம்பாதிச்சுட்டா முழு வருடமும் நிம்மதியா சாப்பிடலாம்னு தெரியும். இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய நேரம் இது. ஆகவே கொஞ்சம் கூட சோம்பேறி வரக்கூடாது. சிலர் கடையில உட்கார்ந்தபடியே தூங்கிட்டு இருப்பாங்க. நேரத்தினுடைய மதிப்பை புரிஞ்சு குறைந்த நேரத்துல அதிக வருமானம் கிடைக்குதுன்ற விஷயத்த முன்னால வச்சு நடந்தா ஒருபோதும் அலட்சியம் வராது. எப்போதுமே அலர்ட்ஸா இருக்கணும். இதை பற்றி இன்னொரு அனுபவம், ஒரு யுகல் மூர்த்தியினுடைய அனுபவம். எப்படி ஒரு யுகலினுடைய மனதில் சங்கல்பம் வந்திருக்கும். வெறும் சங்கல்பம் மட்டும் வந்ததா, இல்ல பாபாவிடம் சொன்னாங்களா? சாக்கார பாபாவினுடைய காலத்துல சாக்கார முரளியில இந்த விஷயம் வந்தது. பாபா பலமுறை முரளியில சொல்லியிருக்காரு. பல குழந்தைங்க சொல்றாங்க, பாபா நாங்க வீட்டு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சேவைக்கான நேரமே கிடைக்கல. அப்படின்னா உங்களுடைய சேவையை எப்படி செய்யறது? அதற்கான பாபா முரளியில பதில் கொடுத்தாரு. குழந்தைங்களே, பரவாயில்ல, உங்களுக்கு நேரம் கிடைக்கலன்னா உங்க வீட்டு குடும்ப உறவினர்களுக்கு லெட்டராவது எழுதுங்க. இது கொஞ்சம் பழைய அனுபவம், மொபைல் வராத காலத்தினுடைய விஷயம். இது முதல் பாயிண்ட், அனுபவம். ஆகவே நீங்க உங்க வீட்டு குடும்பத்தினருக்கு உறவினருக்கு கடிதம் எழுதுறீங்க இல்லையா, அதுல 2 வார்த்தைகள் ஞானத்தை எழுதுங்க. அதுல இருந்து ஒருத்தருக்கு அன்பு பாயலாம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முரளி கேட்டுட்டு ரூமுக்கு போனேன். முதல்ல அதை செஞ்சேன். இன்னைக்கு பாபா சொல்லியிருக்காரு, சரி இதை இப்பவே செஞ்சிடலாம்னு நினைச்சேன். சுப காரியத்துல லேட் பண்ணக்கூடாது. லெட்டர் எழுதுனா அதுல எழுத வேண்டிய செய்திகளையும் எழுதிட்டேன். கடைசியில எழுதுனதுன்னா, நீங்கள் மனித தேவதையாக விரும்பினால், வாழ்க்கையில் உண்மையான சுகம் சாந்தியை அனுபவிக்க விரும்பினால், சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்தத்தின் ஞானத்தை அறிய விரும்பினால், சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினால், கீழே சென்டரின் முகவரியை எழுதிவிட்டேன். இந்த இடத்துக்கு போங்க. இங்க அனைத்து விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நான் லெட்டர் போட்டேன். கடிதம் போயிருச்சு. எந்த சகோதரிக்கு லெட்டர் அனுப்புனேன்னா அவங்க போயிருச்சு. அவர் அந்த கடிதத்தை படிச்சதையும், இப்போ கடிதம் காலமே முடிஞ்சிருச்சு இல்லையா, படிச்சதையுமே அந்த விஷயங்கள் அவருக்கு அம்பு போல தாக்கி இருந்துச்சு. பாபா சொன்னாரு இல்லையா, குழந்தைகளே, கடிதத்துல 2 வார்த்தைகள் ஞானத்தை எழுதுங்க. அதுல இருந்து ஒருத்தருக்கு அம்பு பாயலாம். அந்த விஷயம் அவருக்கு அம்பு போல பட்டது. உடனே அந்த கடிதத்தை எடுத்துட்டு சென்டருக்கு போனாரு. ஞானத்தை கேட்டாரு. கோர்ஸ் கேட்டாங்க. ஞானத்துல வர ஆரம்பிச்சாரு. பாபா சொன்னபடி செய்தாரு. உடனே அதனுடைய ரிசல்ட், அவர் ஞானத்துல நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அது தனது கணவருடைய ஞானத்துல அது இல்ல. ஒருத்தர் நடந்தா ஒருத்தர் நடக்கிறது இல்ல. அப்ப 2 பேருக்குமே நடுவுல சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த ஆத்மா கிட்ட நம்பிக்கை இருந்தது, உறுதி இருந்தது. எதுவா இருந்தாலும் சரி, உடல்ல இருந்து உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம பகவானை விட மாட்டோம். யார் அதிகமா தொந்தரவு செய்த போதும் வீடு வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்காங்க.
அவர் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஏதோ ஒரு சென்டருக்கு போனாரு. அப்போ சகோதரிகள் சொன்னாங்க, இது உங்களுடைய குடும்ப விஷயம், சென்டர்ல வச்சுக்கிறதுக்கு அப்படி எல்லாம் விதி கிடையாது. வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டியதா இருக்கும். இங்க ஒரு பால் விற்கக்கூடியவங்க வராங்க, அவரை நீங்க மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் உங்களுக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா வாழ்க்கை நடத்த வசதியா இருக்கும், குழந்தைகளுடைய பராமரிப்பும் நடந்துரும். அப்போ அவர் அந்த பால் யார் வந்து விக்கிறாங்களோ அவங்க கிட்ட போகல. அதுக்குள்ள நைட் ஆயிருச்சு. சென்டருக்கு பக்கத்துல காலியா இருந்த ஒரு குடிசையில குழந்தைங்களை படுக்க வச்சுட்டு தானும் உட்கார்ந்து பாபாவை நினைச்சாரு. வீட்டுல இருந்து எதையுமே எடுக்க விடல. 2 குழந்தைங்க அவர் கூட இருந்தாங்க. இப்ப சிந்தனை பண்ணுங்க, இன்றைய காலத்துல ஒரு பெண் தனியா வீட்டை விட்டு வெளியேறது, அது 2 குழந்தைங்க எந்த பொருளும் இல்லாம ஒரு பகவானுடைய நம்பிக்கையில வீட்டுல இருந்து எதையுமே எடுக்காம அவரு அப்போ அங்க உட்கார்ந்து பாபாவை நினைக்கிறாரு. பாபா, நான் என்ன பாவ கர்மம் விக்கர்மம் செஞ்சேன், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிட்டு இருக்கு. எப்படி பாபாவை நினைச்சிட்டே தூங்கிட்டாரு. தூக்கத்துல அவர் ஒரு கனவு காண்றாரு. பிரம்மா பாபா அவர் பக்கத்துல வந்து சொல்றாரு, குழந்தையே, நீ எந்த கவலையும் செய்ய வேண்டியதில்லை, பாபாவும் கூட இருக்காரு, நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். இத கேட்டனும் அவருக்கு சக்தி வந்தது, பவர் வந்துருச்சு. பாருங்க, பகவான் இப்படி சொல்றாரு, எதுவும் இல்லைனாலோ அனைத்துமே இருக்குன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில அந்த பால் விற்பனை செய்யக்கூடியவர்கிட்ட போறாரு. அப்போ டெய்ரியில பால் கிடைக்கும் வரை மக்கள் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. சென்றவுடன் பாபாவுடைய ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஞானம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தானே இருக்கும். கேட்ட பின்னால மக்கள் கேட்டாங்க, நீ எங்க வசிக்கிற, என்ன செய்யற? அவர் தன்னுடைய கதையை சொல்றாரு. அப்ப அந்த டைரி வச்சிருந்த சகோதரனுடைய யுகல் ஒரு லேடி வக்கீல். அந்த சகோதரி சொன்னாங்க, பாருங்க சகோதரி, உங்களுக்கு இப்படி நடந்தது பரவாயில்ல, எங்க கிட்ட 3வது மாடியில ஒரு ரூம் காலியா இருக்கு, நீங்க அதுல தங்குங்க, தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சு தரோம், உங்களால முடிஞ்ச வேலையை நீங்க செய்யுங்க, அமைதியா எங்கேயே உட்காருங்க. அவருக்கு அங்க அனைத்து வசதிகளும் கிடைச்சது. அங்க தங்க ஆரம்பிச்சாங்க. அவரால் முடிந்த வேலையை செஞ்சாரு. சில நாட்களுக்கு பின்னால கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏழைகளுக்கு நிலம் வழங்கப்பட்டது. அந்த டைரி வச்சிருந்த சகோதரனுடைய யுகல் லேடிஸ் வக்கீல், அவங்க அந்த சகோதரி சொல்றாங்க, பாருங்க சகோதரி, உங்க குழந்தைங்களுடைய பெயர்ல லெட்டர் அனுப்புங்க. அவங்களுக்கு நம்பர் வந்தது. 10,000 மதிப்புள்ள ஒரு சின்ன பிளாட் கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா கிடைச்சது. ஒரு பக்கம் பாபா மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் மீது அவர் பழசு எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் பாபா எல்லாத்தையுமே அவருக்கு கொடுத்துட்டாரு. எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது 4-5 வருடங்கள் கழிஞ்சது. இதுக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னா, அவரு ஞானம் சொல்ல ஆரம்பிச்சதுனால அங்க கீதா பாடசாலை திறக்கப்பட்டது. கிளாஸ் ஆரம்பமாச்சு. சகோதரிகள் வந்து கீதா பாடசாலை கிளாஸ் நடக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வீட்டை விட்டு பிரிஞ்சு 4-5 வருஷம் ஆயிருச்சு. 4-5 வருஷத்துக்கு பின்னால அவரது கணவனுக்கு ஒரு சங்கல்பம் வந்தது. என்னுடைய சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, நான் அவங்கள வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டேன், அவங்க பசியோட எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒருத்தன் கோபத்துல தவறு செய்யறான், பின்னால உணர்றான். அவர் சென்டருக்கு வந்து விசாரிக்கிறாரு. சகோதரிகள் சொல்றாங்க, இது உங்களுடைய குடும்ப விஷயம், அந்த சகோதரி இந்த இடத்துல வசிக்கிறாரு, நீங்க போய் பாருங்க. அங்க போய் பார்த்தாரு. வீடு ரொம்ப பக்காவா இருக்கு, எல்லா வசதிகள்ல இருக்கு, பெரிய வசதியோட அவங்க வாழ்றாங்க. இதெல்லாம் பார்த்து அவருடைய புத்தி மாற ஆரம்பிச்சிச்சு. இவங்களுடைய ஷிவ பாபா சாதாரணமான விஷயம் கிடையாது. இவருக்கு பின்னால இவ்வளவு பெரிய தியாகம் செய்தோம், இவருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. இத பார்த்து அவருடைய புத்தி மாறிடுச்சு. அவர் சொன்னாரு, நானும் உங்க கூட இருக்கலாமா, இந்த ஞானத்துல நடக்கலாமா? அவர் அவளுடைய கணவன் தானே, சரி எப்படி இருந்தாலும் இருங்க, அவங்க கூடவே தங்க ஆரம்பிச்சாரு. ஞானத்துல நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த ஆத்மா பலவீனமான ஆத்மா. யாராவது ஞானம் சொன்னா அதுல ஈர்க்கப்பட்டு மற்றவங்களுடைய ஞானத்தினுடைய நிந்தனையை கேட்டா அங்கே போயிருவாரு. இததான் ஹிந்தியில பேபைதிகா லோட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் இங்க உருளுவாரு, இன்னொரு நேரம் அங்க உருளுவாரு. யார் என்ன சொல்றாங்களோ அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுவாரு. எப்படிப்பட்ட பலவீனமான ஆத்மா, இப்படியே அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் பழைய சண்டை ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, உலகத்துல எந்த மூலையில போனாலும் எந்த ஆத்மா கிட்ட உங்களுக்கு கர்மத்தினுடைய கணக்கு வழக்கு இருக்கோ அந்த ஆத்மா அங்க வரும். இதன் மூலமாக சுகம் துக்கத்தை அனுபவம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனாலதான் பாபா சுலபமான வழிய சொல்றாரு, குழந்தைங்களே, கணக்கு வழக்கு சுகம் துக்கம்
இது எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு யோக பலம், 2வது கர்ம போகம். ஆகவே அவங்க கூடவே தங்கினாரு. சண்டையில 2 வருஷம் போயிருச்சு. திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவர் சரீரத்தை விட்டாரு. அதுக்கு முன்னால யாராவது சரீரத்தை விட்டா போக் வைப்பாங்க. சந்தேசி போக் எடுத்துட்டு வந்து வதனத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. அந்த ஆத்மாவின் நிமித்தமாக பாபாவுக்கு போக் கொடுக்கப்பட்டது. பாபா அந்த ஆத்மாவை எமர்ஜி செஞ்சாரு. அதை பார்த்து செய்தி கொடுத்த சகோதரி ரொம்ப அழ ஆரம்பிச்சாங்க. அந்த செய்தி சகோதரி கேட்டாங்க, சகோதரர் என்ன விஷயம், ஏன் அழுறீங்க? அவர் சொன்னாரு, என்னுடைய குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, நான் அவங்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுத்துட்டேன், தொந்தரவு கொடுத்துட்டேன், என்னால பெரிய தவறு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க. பாபா கிட்ட போய் அந்த ஆத்மா தனது கர்மத்துக்கு பச்சாதாபம் செய்தது. பின்னால பாபா வந்து சொன்னாரு, குழந்தை, இந்த ஆத்மாவுக்கு பாபாவுடைய ஞானம் கிடைச்சது, இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்தது. ஆனா அந்த குழந்தைங்க எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அவங்களுடைய மனசுல இந்த ஆத்மாவை பற்றி நல்ல எண்ணமும் நல்ல ஆசை மட்டும்தான் இருந்தது. அவங்களுடைய நல்ல எண்ணத்தின் பலனாக இன்று இந்த ஆத்மாவுக்கு மிகவும் உயர்ந்த குடும்பத்துல பிறவி கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த ரகசியம் என பாபா சொன்னாரு. ஆகவே வீட்டு குடும்பத்துல பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும். ஆனா நம்ம பகவான நம்முடைய வாழ்க்கையினுடைய துணையாக மாத்திக்கிட்டு நடந்தா எப்படி சாத்தியம் இல்லாத விஷயங்கள் கூட சாத்தியமாயிரும். ஆகவே எப்போதுமே அலர்ட்டா இருக்கணும். எந்த விக்னம் சூழ்நிலை வந்தாலும் பாபாவை ஆவகான் பண்ணுங்க. 3வது பாயிண்ட், அகண்ட என்ன செய்யணும்? அகண்ட மகாதானி ஆகணும், அகண்ட யோகி. ஆனா முதல் தலைப்புல இருக்கு நிர்விக்னம், அகண்ட நிர்விக்னம், அகண்ட யோகி ஆகணும், அகண்ட மகாதானி ஆகணும். எப்படி அகண்டமாகணும், என்ன செய்யணும்? அதற்கான அகண்டு என்றால் ஒருபோதும் உடையாமல் துண்டிக்கப்படாம. நேற்றைய முரளியில கூட பாபா இதையே வேறு வார்த்தையில சொன்னாரு. சதா என்ற வார்த்தையை அண்டர்லைன் செய்யுங்க. அப்போ இது அகண்ட என்ற வார்த்தைய அண்டர்லைன் செய்யணும். நிரந்தர மகாதானி ஏன் சொன்னாரு? இந்த விஷயத்த பாபா ஏன் சொன்னாரு? இன்னைக்கு இந்த விஷயத்தினுடைய அவசியம் மிகவும் அதிகமா இருக்கு. பல ஆத்மாக்கள் துக்கம், பிரச்சனை, நோய்களால சூழப்பட்டு இருக்காங்க. ஆகவே அகண்ட அப்படின்றது வேணும். நிரந்தரமாக மனதின் தானம், சக்தி வாய்ந்த வைப்ரேஷன் மூலமாக தானம் கொடுக்கணும். அகண்ட நிர்விக்னம் என்றாலே விக்னம் வரக்கூடாதே கிடையாது. விக்னங்கள் வரும், ஆனா நமது நிலையை அப்படிப்பட்ட பலசாலியாக சக்தி வாய்ந்ததாக உருவாக்கணும். எந்த விக்னமும் நமது நிலையை பாதிக்க கூடாது. 3வது அகண்ட யோகம். நமது யோகம் பாபாவுடன் துண்டிக்கப்படக்கூடாது. எப்படி துண்டிக்கப்படாமல் இருக்கும்? அகண்ட நிர்விக்னம், நிரந்தரம், எப்போதுமே எப்படி இருக்க முடியும்? அதற்காக நம்ம சிந்திக்கணும். எப்படி நாம நிரந்தர யோகியாக முடியும்? இந்த சிந்தனைக்கான ஹோம்வொர்க் இது. 2வது ஹோம்வொர்க் 2வது பாயிண்டோட தொடர்பு இருக்கு. ஒன்று, நமது நாள் முழுவதும் எவ்வளவு வெற்றிகரமாக மாறியது, இதை நோட் பண்ணுங்க. 2வது, எவ்வளவு வீணாக போச்சு. இந்த 2 விஷயங்களினுடைய ஹோம்வொர்க் எல்லாருமே செய்யணும். ஆகவே இதுதான் பாபாவுடைய முரளியினுடைய சில முக்கியமான பாயிண்ட்ஸ். முதல் பாயிண்ட், எப்போதுமே அகண்டமாக அனைத்தும் வெற்றிகரமாக மாத்துங்க. கஜானாக்களை வெற்றிகரமாக மாற்றி வெற்றி அடையுங்க. வெற்றியின் மூர்த்தி ஆகுங்க. 2வது, எப்போதுமே அலர்ட்டா இருக்க வேணும், அலட்சியமா இருக்க கூடாது. 3வது, அகண்ட மகாதானி, அகண்ட நிர்விக்ன, அகண்ட யோகியாக வேண்டும். அச்சா, நல்லதே. ஓம் சாந்தி. சிவனுடன் பாசம் நிறைந்த வழியை பின்பற்றுங்கள். குழந்தைகளே, வேத சம்ஸ்காரம் வளர்த்திடுங்கள். வீண் செலவு செய்யாதீர்கள். சொர்க்கத்தை உருவாக்குங்கள். உங்கள் குழந்தை எப்போது மனம் திறந்தவனாகி வாழ்க்கை
சேனா